அறிவை பயன்படுத்தினால் அரணும் வழி திறக்கும். கண்ணை கட்டிவிட்டது மாதிரி இருக்குங்க என சொல்வார்கள். சில நேரங்களில் வாழ்க்கை பிரச்சனைகள் இடியாப்ப சிக்கல் மாதிரி தீர்க்கப்பட முடியாத நிலையில் இருப்பதுண்டு. எப்படி யோசித்தாலும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிப்பது மிக கடினமாகவே நமக்கு தோன்றுகிறது. இது வழக்கமான ஒன்றுதான். அப்படி ஒரு உண்மையும் புலப்படாத வழக்கு ஒன்றை சீன போலீசார் சந்தித்தனர். சீனாவில் உள்ள ஃபுஜியான் மாகாணத்தைச் சேர்ந்த ஃபுஜோ என்ற இடத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்தது. காவல்துறை அதிகாரிகள் மண்டை பீத்து கொண்டார்கள். நாட்கள் கடந்ததை தவிர அந்த திருட்டை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிவில் ஒரு அதிகாரி தன் அறிவை பயன்படுத்தினார். அவனுக்கு அரண் வழி திறந்தது, அதாவது துப்பு துளங்கியது. அவர் முதலாவது கண்டுபிடித்தது சில முட்டை ஓடுகள், நூடுல்ஸ் துகள்கள் சிதறி கிடந்ததை கவனித்தார். அப்படியானால் திருடியவன் இரவு அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டார். தொடர்ந்து தன் அறிவை பயன்படுத்தினார். அந்த சமையலறையில் ஒரு ஓரத்தில் எரிந்த கொசுவர்த்தி சுருள் மற்றும் சில செத்த கொசுக்கள், சுவற்றில் கொசுவின் ரத்தம், இவைகளை அவர் கண்டார். அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி அங்கிருந்து துப்பு துளங்க முயற்சி எடுத்தார். அவரது அறிவார்ந்த முயற்சி தோற்று போகவில்லை. ஆம், சுவற்றில் இருந்த கொசு ரத்தத்தை ஆய்வு செய்து அதில் இருந்த மனித இரத்தத்தை முன்னாள் குற்றவாளிகளின் இரத்தத்தோடு ஒத்து போகின்றதா என்ற கோணத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ஆம், அவரது நம்பிக்கையின்படி குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டார் அந்த காவல்துறை அதிகாரி. நண்பர்களே, வெற்றிக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும் அதே நேரத்தில் அறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். பல நேரங்களில் கடினமாக நாம் உழைக்கிறோம். அதே சமயத்தில் நம்மை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சிந்தனை செய்தால் சிக்கலை தீர்ப்பதற்கான அறிவு கண் நிச்சயம் திறக்கும். ஒன்றுமே புரியாத தருணங்களில் சோர்ந்து போகாமல் தெளிந்த சிந்தையோடு சிந்திக்க நேரமிடுங்கள். வெற்றிக்கான வழி கிடைக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் புரியாத சூழ்நிலைகளில் இறைவன் இயேசுவே நமது புரியாத வழிக்கு ஆலோசனை கொடுத்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்றார் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இறைவன் இயேசு பல புரியாத புதர்களுக்கு நமது வாழ்க்கையில் விடை தருவாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிவந்து விட்டது உங்களோடு 3 நிமிடங்கள் அழகிய புத்தகம். நம்பிக்கையூட்டும் செய்திகள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், சாதனையாளர்களின் அனுபவங்கள், நெகிழ்ச்சியான நிகழ்வுகள், கருத்துள்ள கதைகள் என ஒவ்வொரு சிந்தனையும் 3 நிமிடங்களில் வாசிக்கலாம். எல்லா மதத்தினருக்கும் நாத்திகர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி பல வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்டு பரிசு புத்தகமாக வெளிவந்துள்ளது. விலை ரூபாய் 200 மட்டுமே. இப்புத்தகத்தை பெற வாட்ஸ்அப்பில் U3N என டைப் செய்து 9600662466 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். புத்தகத்தை வாங்கி படியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பரிசளியுங்கள்.